இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யுரேகா ஃபோர்ப்ஸோட வேக்யூம் கிளீனர். இதோட ஃபுல் டெமோ அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைக்ளோன் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உள்ள டஸ்ட்டு வந்துட்டு சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஹை எஃபிஷியன்சி, ஆமாம், நல்லா ஹை சக்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லார்ஜ் கெப்பாசிட்டி. அந்த டஸ்ட் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பேக்காக இருக்குது. ஐ மீன் பேக்லெஸ் தான், அந்த கப்பில் ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகிடும். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் அப்படின்னும்போது இப்போ இதில் டஸ்ட் எல்லாமே நல்லா கலெக்ட் ஆகுங்க. நம்ம பெருக்குனா கூட இப்படி தள்ளும்போது அப்படி தள்ளும்போது ஒரு டஸ்ட்டு கொஞ்சம் பரவும். இது வந்துட்டு சக்ஷன் பவர் மேக்ஸ் வச்சுக்கலாம், மினிமம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி. இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஃபோல்டபுள் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக எடுத்திருக்கு. நல்லா வந்து ஒரு இந்த ப்ளக் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 3 ரூம் கூட கவர் ஆகுது. இப்போ நடு ரூமில் நம்ம ப்ளக் பாயிண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் ரூம், இந்த பக்கம் ரூம், அப்புறம் அந்த எங்கே ப்ளக் பண்ணியிருக்கோம் அந்த ரூம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ரூம் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியுது. அந்தளவுக்கு ஒயர் லென்த்து வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிட்டு அந்த ப்ளக் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து வைக்கணும், அந்த வேலைலாம் இல்லை. ஜஸ்ட்டு கிளிக் அவே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இதில் வந்து வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேக்கமை வந்து கையில் தூக்கிட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. இந்த வீலை வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு அந்த பைப் மட்டும் பிடிச்சிட்டு நம்ம வேக்கம் பண்ணால் போதும். இது மற்றபடிக்கு நம்ம கூடவே வரும். ஸோ இந்த வீல் பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பக்கம் வேணால் ரிவர்ஸில் இழுக்கலாம், சுற்றி இழுக்கலாம். அது போக அந்த சைடு 2 வீல் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக, அதாவது கையில் தூக்கிட்டு போகணும் அப்படிலாம் இல்லாமல் அழகாக நம்ம பாட்டுட்டு வேக்கம் மட்டும் பண்ணால் போதும். மிஷின் கூடவே தன்னால் அந்த வீல் இருக்கிறதுனால நம்ம கூட வரும். இதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் வேணும் அப்படின்னா 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் அந்த மாதிரிலாம் டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃப்ளோர் க்ளீனிங் ப்ளஸ் மேட்டு, கார்பெட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். 2 in 1. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இதை இப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அது வெளியே வரும். ஸோ வெளியே வர்றதுனால இது வந்து நம்ம கூட்டுறதுக்கு, அதாவது ஸ்வீப் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் வெளியே வந்தோடனே அதை எடுத்துட்டு அது வழியாக அது செக்ஷன் உள்ள அந்த குப்பைலாம் இதுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த பட்டன் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கார்பெட் மோட் மாதிரி, அதாவது இந்த ப்ரெஷ் உள்ளே போயிடும். ஸோ அந்த டைமில் கார்பெட்டு, அதுக்கப்புறம் மேட்ரஸ்ஸு, பெட் கவர் அந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, இப்போ ஜன்னல் ஆகட்டும், இல்லை ஒரு டிவி ஸ்டாண்டு, ஃப்ரிட்ஜு, இல்லை ஏதாவது ஒரு கார்னர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை அட்டாச்மெண்ட் போட்டுட்டு டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அண்ட் ஒட்டடை அடிக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு எந்த லேடரோ இல்லை ஸ்டூலோ தேவையே கிடையாது. இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த பைப்பெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை போட்டுட்டோம்னா சீலிங் வரைக்கும் நம்மளால் ரீச் பண்ண முடியுது ஈஸியாக. சீலிங்கில் இருக்க எல்லாமே வந்துட்டு நம்ம டஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த குப்பையெல்லாம் விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம லைவாக வந்து வேக்கம் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூமில் இருக்க குப்பையெல்லாம் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இப்போ அட்டாச்மெண்ட், இந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரே ஒரு குப்பை மட்டும் எடுக்கணும், நம்ம எந்த அட்டாச்மெண்ட்டும் தேவையில்லைன்னா வெறும்னே இந்த ஹோஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளெக்சிபிளாக. ஸோ இதை வச்சு கூட நம்ம வெறும்னே இதை மட்டும் யூஸ் பண்ணி கூட அப்போதைக்கு அப்போது ஒரு ஸ்பாட் க்ளீனிங் மாதிரி, இந்த இடத்துல ஐயோ குழந்தைங்க இதை கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டுமே நம்ம அதை வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் நம்ம பெருக்கணும் அப்படின்னா பெருக்கணுமோ, இல்லை சீலிங் ஒட்டுட்டு அடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸ்டென்ஷனும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஒவ்வொன்றும் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பண்ணி காட்டுறேன். இந்த குப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக குயிக்கராக வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியுது. அண்டு பெருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு 4 குப்பைக்காக தொடப்போம், மரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். இது அப்படி கிடையாது. நிஜமாகவே ஒர்க்கை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுது, அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸு இதெல்லாம் இப்போ நம்ம கை நுழைய முடியாத இடத்துல அது விட்டோன்னா அந்த ஒரு அதில் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இருந்தது பாருங்கள், அது அழகாக சக்காயிருச்சு.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு அந்த பேப்பர் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கார்னர்ஸு இதெல்லாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கார் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வாங்கிட்டோன்னா நம்ம வந்துட்டு ஐயோ காரில் பசங்க அதை கொட்டிட்டாங்க இதை கொட்டிட்டாங்க இந்த டென்ஷனே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒயர் வந்து லென்த்தாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஏதாவது வாசல் பக்கமாக காரை பார்க் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த கார்னர்லாம் டஸ்ட்டாகவே இருக்குது. அதை காட்டுறதுக்காகவே இந்த அட்டாச்மெண்ட் போட்டுட்டு இந்த குப்பையெல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டுறேன். அடுத்தது வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பேக் இது வருது பாருங்கள் கூடவே. ஸோ இது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் மிரரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டாகவே இருக்கும். அதை வந்து எந்த ஒரு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். மெயினாக வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இதே வேக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்க்கோ இல்லை கர்ஷிஃபோ கட்டிட்டு தான் அண்ட் ஈரத்துணி ஏதாவது இவ்வளோ தேவைப்படும் நமக்கு. அதாவது நமக்கு டஸ்ட் அலர்ஜி தும்பல் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது வரும். பட் இதனால் வந்து நம்மளும் சரி. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் நான் க்ளீன் பண்ணணும்னா குட்டீஸ்லாம் வெளியே அனுப்பிடுவேன். வெளியே வெயிட் பண்ணுங்க அம்மா க்ளீன் பண்ணுறேன். இது அப்படி கிடையாது. ஸோ இது நம்ம பண்ணும்போதே ஃபேனும் ஓடிக்கலாம், நம்ம வந்து ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம். வந்து மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம டீப் க்ளீன் கூட பண்ணிக்கலாம். டீப் க்ளீன்னா இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறது, சீலிங் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி டைமில் மட்டும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து அந்த ஃப்ளோர் மாப்பிங், ஃப்ளோர் ப்ரஷ், அதுக்கப்புறமா அந்த கார்பெட் ப்ரஷ் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து நம்ம மிச்சம் அட்டாச்மெண்ட் எப்போ தேவையோ அப்போ கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டஸ்ட்பின் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் காட்டிடுறேன். இதில் வந்து ப்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அதில் புஷ் அந்த பட்டன் அமுக்கின உடனே இந்த கப்பை நம்ம இப்படி மேல் வழியாக தூக்கி எடுத்தோம்னா அதில் போட்டிருந்தாங்க இல்லையா முன்னாடி ஹெப்போ ஃபில்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லி, இதுதான் அந்த ஃபில்டர். ஸோ டஸ்ட்டெல்லாம் அவங்க அந்த சைடாக உள்ளே இழுக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே போகாத வழிக்கு உங்களுக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டஸ்ட்டெல்லாம் இதில் வந்துடுது வெளியே. ஸோ வெளியே விடாமல் உள்ளே வந்துட்டு கேட்ச் பண்ணிடுது. அதே மாதிரி அந்த டஸ்ட் பேக் வந்து பாருங்கள், இது பேக்லெஸ் தான். ஸோ நம்ம அப்படியே இந்த மாதிரி கப்பு மாதிரி இப்படி எடுத்தோமா தூக்கி கொட்டிடலாம். இதில் பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரு 2 months கழிச்சு தாங்க க்ளீன் பண்ணியிருக்கேன். அதான் இவ்வளோ டஸ்ட்டு. ஃபேனு, சீலிங்கு எல்லாத்துலேயும்